நண்பகல் நன்றி பிரார்த்தனை. ஆறுதல் அளிக்கும் இயேசுவின் வார்த்தைகளுடன். இந்த நண்பகல் வேளையில் எங்கள் உள்ளம் உமது பாதத்தில் பணிந்து ஆழமான நன்றியுணர்வையும் ஆறுதலையும் நாடி உம்மை நோக்கி ஜெபிக்கிறோம். கிருபையின் முழுமைக்கான நன்றி. வானத்தையும் பூமியையும் படைத்த எங்கள் பிதாவே, இந்த நண்பகலில் இடைநடுவில் எமக்கு நீர் அளித்த ஓய்வுக்காகவும் உமது விலைமதிப்பற்ற கிருபையின் முழுமைக்காகவும் நன்றி செலுத்துகிறோம். இன்று காலை முதல் இதுவரை எமக்கு தேவையான சகலத்தையும் குறைவின்றி வழங்கினீர். உம்முடைய நேசகுமாரன் இயேசுவே எமக்கு கற்றுக் கொடுத்தது போல, ஆகாயத்து பறவைகளை கவனித்து பாருங்கள். அவைகள் விதைக்கிறதுமில்லை, அறுக்கிறதுமில்லை, களஞ்சியங்களில் சேர்த்து வைக்கிறதுமில்லை. அவைகளையும் உங்கள் பரமபிதா பிழை போட்டுகிறார். அவைகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா? மத்தேயு 6:26. ஆம் ஆண்டவரே, பறவைகளை விட நாங்கள் விசேஷித்தவர்கள் என்பதை உணர்ந்து எமது ஜீவனுக்கும் சுவாசத்திற்கும் எல்லா பராமரிப்புக்காகவும் உமக்கு இதயத்தின் ஆழத்திலிருந்து நன்றி கூறுகிறோம். பாரத்தை சுமக்கும் ஆறுதலுக்காக ஜெபம். மத்தேயு 11:28. களைத்து போன ஆத்துமாக்களுக்கு ஆறுதல் அளிக்கும் ஆண்டவரே, இந்த நண்பகலில் எமது மனதின் பாரங்களை முழுவதுமாக உமது பாதத்தில் இறக்கி வைக்கிறோம். எமது துக்கங்கள், சோகங்கள் மற்றும் தினசரி போராட்டங்களின் சுமையினால் வாடி நிற்கிறோம். உம்முடைய தெய்வீக வார்த்தைகள் எமக்கு ஆறுதல் அளிக்கிறது. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். மத்தேயு 11:28. இயேசுவே, உமது அழைப்பின்படி உம்மிடம் வந்து உண்மையான இளைப்பாறுதலையும் உள்ளான ஆறுதலையும் பெற்றுக்கொள்கிறோம். எமது கண்ணீரை துடைத்து எமது உள்ளத்தை புதிய நம்பிக்கையால் நிரப்பி மீதமுள்ள நாளை சந்திக்க பலனழியும். ஆவிக்குரிய தாகமும் நிறைவும். யோவான் 7:37. ஜீவ தண்ணீரின் ஊற்றாகிய கர்த்தரே, உலகத்தின் காரியங்களால் எமது ஆத்துமா தாகமாயிருக்கிறது. எமது குறைவுகளை நீக்க உம்முடைய ஆவியினால் எங்களை நிறைக்க வேண்டும் என்று ஏங்குகிறோம். எமது ஜெபத்தை ஏற்று எமக்கு ஆறுதல் அளித்ததற்காகவும் உமது இரட்சிப்புக்காகவும் உமது மகத்துவமான நாமத்திற்கு என்றென்றைக்கும் துதியும் புகழும் உமக்கே உரித்தாகட்டும். ஆமென்.